நாம் இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொன்னேன். இந்த வசனத்தை வாசிக்கிற போது உண்மையா இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்தால், கர்த்தர் சமூகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தால், ஆண்டவர் நிச்சயமாக இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தருவார். 2 விஷயங்களை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பது ஒரு கேள்வி, இன்னொன்று ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்குற விதம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால கனம் பெற்றாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அன்பானவர்களே, இந்த வசனங்களில் நீ படிக்கும்போது நிறைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துறாரு. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட பல துயரங்களிலும் துன்பங்களிலும் ஆண்டவர் கர்த்தர் அவங்க மேல கிருபையா இருந்தார் என்பதை மறக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை, அவர்களோடு கூடவே ஆண்டவர் இருந்தார். அவர்கள் தவறு செய்யும் போது கண்டித்தும், அவர்கள் மனம் திரும்பும் போது மன்னித்தும், அவர்களை சேர்த்து கொண்டும், அவர்களை தன் பிள்ளைகளாக தன் ஜனமாக ஆண்டவர் வைத்துக் கொண்டார். ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது என் ஜனம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். என் தாசனாகி யாக்கோபு என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை தன்னோடு கூட ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்புல தான் பேசுறார் ஆண்டவர். ஒரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்நியப்படுத்தி பேசினதே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை மறந்ததில்லை. எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை ஓசியாவில் வருது. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்றாரு. அந்த வார்த்தை, உன்னை எப்படி என்னால் மறந்து விட முடியும், நான் உன்னை எப்படி கைவிட முடியும், என்னுடைய பிள்ளை அல்லவா நீ, நான் உன்னை மறக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றத நான் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் நம்மளை நேசிப்பதை ஒரு நாள் விடுவதில்லை. அவரை பற்றி கொண்டு, அவரை மறந்தாலும் திரும்ப அவரோடு சேர்ந்து கொண்டு அவரை பிடித்து கொண்டால் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு நாள் எவரையும் வெறுக்காத ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரையும் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, வெறுக்கிறதில்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நான் உன்னை ஒருபோதும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறமே தள்ளுவதில்லை அப்படின்னா எவரையும் அப்படின்னு அர்த்தம்னா, எப்படிப்பட்டவன் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெண் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆண் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தாலும் சரி, பாவிகளின் பிரதான பாவின்னு ஒருத்தர் சொன்னாலும் சரி, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர்கிட்ட வருகிற ஒரு மனுஷன், ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல அன்பா இருங்க, என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்லப்பா, நீங்க தான் என்னை தொடணும் ஆண்டவரேன்னு அவர் சமூகத்தில் சரண்டர் ஆகிற, விழுந்து விடுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒருபோதும் விடுறதில்லைங்க, ஒருபோதும் விடுறதில்லை. வாரி அணைக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய தேவனை ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த கால வேளையில அன்பானவர்களை அவர் சொல்ற வார்த்தை, ஆமென், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களே, ரூத்து புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அன்னாளை பற்றி, ரூத்துவை பற்றி ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், 7 குமாரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ரூத்தை தான் சொல்றாங்க அருமையானவள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லும்போது என் பார்வைக்கு அருமையானபடினால, இன்னைக்கு பார்வையை பற்றி தான் பேச விரும்புகிறேன். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. இந்த உலகம் பார்க்குற பார்வையை நினைக்கும் போது சில நேரம் உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். சிலருடைய கண்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல் கண்களாக இருக்கும். அவங்க பார்வையே நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். பார்வை மூலமாகவே சிலர் செய்தி சொல்லுவாங்க. சிலருடைய பார்வையே நமக்கு தெரிஞ்சிடும், இவங்க என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியும். அவங்க பார்க்கும் போதே சிலருக்கு மனசு கஷ்டமா இருக்கும், இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு தோணும். சிலருடைய பார்வை பொறாமையானதாக இருக்கும், சிலருடைய பார்வை அற்பமானதாக இருக்கும்.
சிலருடைய பார்வை நம்மளை கேவலமா பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் உங்களை அநேகர் வித்தியாசமான முறையில் பார்க்கும்போது நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மாத்திரம் பற்றி கொண்டால் ஆண்டவர் உங்களை அருமையாய் பார்க்கும் பார்வை கர்த்தர் ஏற்படுத்த போதுமானவராக இருக்கிறார். உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் சரி, ஆமென், ஸ்தோத்திரம். தேவனாகிய ஆண்டவர் மனுஷருடைய பார்வைகளை மாற்றுகிற தேவன். உங்களை மனுஷர் பார்க்கும் பார்வைகளை மாற்றுவதற்கு ஆண்டவராலே முடியும். அற்பமாய் பார்க்கிற ஜனங்களுடைய பார்வையை ஆச்சரியமான பார்வையா மாத்த கர்த்தரால முடியும். நம்புறீங்களா? கைத்தட்டி கர்த்தரை துதிங்க. முடியும் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க சூழ்நிலைகளை, உங்களுடைய வறுமையை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடையதான வாழ்க்கை அமைப்புகளை பார்க்கும்போது அநேகர் ஆறுதல் படுத்துறதுக்காக பலர் வராம இருக்கலாம். ஒருவேளை உங்க சூழ்நிலையை பார்த்து கவலைப்படாத, பரவாயில்லன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் ரொம்ப குறைவு. ஒரு மனிதன் வீழ்ந்து விட்டால், ஒரு மனிதன் துவண்டு போனால், ஒரு மனிதன் கவலைப்பட்டால், ஒரு மனுஷன் கஷ்டத்தில் சிக்கி கொண்டால், ஒரு மனிதன் விழுந்து போனால் அந்த இடத்துல போய் கைப்பிடிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எழுந்து வந்துருவ அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. ஆனா பெரும்பாலான ஆட்கள் கைத்தட்டி சிரிக்கவும், ஐயோ விழுந்துட்டான், பரவாயில்ல, நினைச்ச காரியம் நடந்துருச்சுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையில் இனி எழுந்து வர முடியாது, அவன் குடும்பம் அவ்வளவுதான், ஒடுங்கி போனது, நொறுங்கி போனது, இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை என்று கைத்தட்டி சிரிக்கிற கூட்டங்கள் பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறது. சொந்தத்துக்குள்ளே, நெருங்கின உறவுக்குள்ளே கூட இருக்கிறது, நண்பர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏராளமான பார்வைகள் இருக்கிறது. சிலர் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. இந்த குடும்பத்தை, எதிர் வீட்டு வாசலை பார்ப்பதில் பலருக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கும். எதிர் வீட்டு ஜன்னலை பார்க்கறதுல சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தன் வீட்டின் நிலைமைகளை பாராமல், தன் குடும்பத்தின் நெருக்கடிகளை பார்க்காமல், மற்றொரு வீட்டினுடைய கஷ்டங்களை பார்த்து இன்னும் எவ்வளவு கீழே போவார்கள் என்று அதைத்தான் கவனமாக கவனித்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட எத்தனையோ பார்வைகள் உங்க மேல இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு தான் இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களை பார்க்கிற மக்கள் பார்வையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல ரூத்தை பார்த்த பார்வை அப்படித்தான் இருந்தது. ரூத்து வாழ்க்கையை பற்றி நாம் எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கு தெரியும். பைபிளில் அவள் மோவாபிய பெண். அவளை எலிமெலேக்கினுடைய மனைவி நகோமி. குடும்பமாக அவர்கள் அங்கே மோவாப்புக்கு போய்விட்டார்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக. ஆனால் அங்கே நகோமி தன் 2 பிள்ளைகளையும் கணவனையும் இழந்து போனாள். தனிமரமாக இருக்கிறாள். ஆமென், ஸ்தோத்திரம். அவளுடைய மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 மகன்கள் திருமணமானவர்கள். அந்த 2 பேரும் 3 பெண்களாக இருக்கிறார்கள். அங்கே இருந்த 3 ஆண்களும் இல்லை. நெருக்கடியான நேரம். நகோமி நினைக்கிறா, பெத்லெகேமில் உணவு இருக்குன்னு கேள்விப்படுறேன், பஞ்சம் நீங்கியதாக நினைக்கிறேன், ஆகவே நான் புறப்பட்டு போகிறேன்னு கிளம்புறா. அவள் புறப்படும் போது தன் 2 மருமகளையும் பார்த்து அழுகிறாள். நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள், உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு போய் விடுங்கள், நான் என்னுடைய சொந்த பட்டணத்துக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன் என்று அவள் சொன்ன போது 2 பேரும் அழுதார்கள். இல்லை, நாங்கள் உம்மை விடுவதில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் அழுத்தமாக மறுபடியும் நகோமி சொன்னதுனால இளைய மருமகளாகிய ஓர்பாள் என்கிறவள் மாமியாளை கட்டி தழுவி அழுது முத்தமிட்டு அவள் போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டிருந்தாள்னு பைபிள் இருக்கு. அவள் சொல்லிட்டா, நீர் என்னை பிரிந்து போவதை பற்றி பேச வேண்டாம் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் இருப்பேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைவேன் சொல்றார். அப்படி ஒரு மருமகளை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. மாமியாளை விட்டு போமாட்டேன்னு பிடிக்கிற ஒரு மருமகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் கேள்விப்பட்ட உலகம் முழுசு இந்த பிரச்சனை இருக்கான். மாமியா மருமக பிரச்சனை உலகம் முழுசு இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரேர் தான். ஏன் மாமியாள் மருமகள் சண்டையிடாமல் இருக்கிற ஒரு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்காங்களா? அப்படி இருந்தால் கை தூக்குங்களேன். அப்படி எங்கேயாவது இருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஒரு ஆள் கூட பார்க்கல.
6 மாதம் 3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு வந்தான்னு மாமியார் சொல்கிறேன், என் மருமகளை மாதிரி உண்டா, தங்கமான பிள்ளைய கத்தர் தங்கமான பிள்ளைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு மாமியார் சொல்லுது. எப்போ கல்யாணம் முடிஞ்சு மாசத்துல தான் சொல்லுது. கொஞ்ச நாள் ஆன உடனே சொல்லுது, என் மண்டையை பிச்சு எடுக்கிறா பாஸ்டர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மருமகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அத்தை மாதிரி உண்டா, ஒரு நல்ல குடும்பத்தை கத்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லுது மருமகா. 2-3 மாதம் கழிச்ச பிறகு என்ன நடக்குது? அது வேற மாதிரி போயிடுது. ஸ்தோத்திரம். இதில் யார் மேலே குற்றம்? மாமியார் மோசமா, மருமக மோசமா? ஆமாம், அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது. சில வீட்டில் மருமகா, சில வீட்டில் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. அந்த பிரச்சனை எல்லா பக்கம் இருக்குது. ஆனால் ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் சந்தோஷமாக வாழ முடியுன்றதுக்கு ரூத்தும் நகோமியும் ஒரு பெரிய அடையாளமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த கடைசி காலங்களில் எந்த மருமகளும் மாமியாரை தன் தாயாக நினைப்பதில்லை. தாய் எவ்வளோ திட்டினாலும் மகள் பொறுத்துக்கிறா. ஆனால் மாமியார் சின்ன வார்த்தை சொன்னால் மருமகளால் பொறுக்க முடியல. அதே மாதிரி மகா என்னதான் திட்டினாலும் மாமியார் என்ன செய்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க. ஆனால் மருமகா சொல்லிட்டா அவங்களால பொறுத்துக்கணும். இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. என் வீட்டுக்கே வராதம்மா, நீ உன் பேச்ச சரியில்லை, வர வர உன் மகனை தான் பிடிக்குது, என்னைய பிடிக்க மாட்டாக்கு, அதனால நம்ம என் வீட்டுக்கு வராதம்மா அப்படின்னு மகா சொல்லிடுறா. ஆனால் 1 மாதம் போகாமல் வந்து அடுத்த மாதம் போய் அங்கே தான் சாப்பிடுது. ஹலோ, என்ன மகா தானே சொன்னா, போனா போகுது, மகா தானே திட்டினா. ஆனால் மருமகா சொல்லிட்டா போதும், அவள் அடுத்த வீட்டிலேருந்து வந்தவா இல்லை, அவள் எப்படி என்னையும் சொல்லலாம். ரைசலான். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்யுது இருக்கு. மருமகளை அவங்க அம்மா ஃபோனில் ஏதாவது பேசிட்டா கூட மருமகளுக்கு பிரச்சனை இல்லை, மாமியார் சொன்ன பிரச்சனையாயிரு. என்னைக்கு ஒரு மாமியார் தன் மருமகளையும் ஒரு மகளாக நினைக்கிறார்களோ, என்னைக்கு மருமகள் மாமியாரை, அதுவும் எனக்கு ஒரு இன்னொரு தாய் தான், திட்டினா திட்டிட்டு போட்டுட்டும் அப்படின்னு ஒரே இடத்துல வச்சு பார்த்தா பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், குறைஞ்சி போயிடும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது சமுதாய பிரச்சனை. இதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மாமியார் மருமகள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் ஓட்டு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் நான் என்னத்தையா ஒன்று சொல்லி எனக்கு ஓட்டு போடாமல் போயிடக்கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. இந்த சைடு பிரச்சனையே கிடையாது. மாமனாரை பற்றி என்ன இல்லை, இது டீயை குடிச்சிட்டு அப்படியே போயிடும். பெரும்பாலும் மாமனார் மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. சில வீடுகளை பார்த்து எங்கள் அப்பாலாம் எங்கள் பாஸ்டர் மேலே அவ்வளோ பாசம். இன்றைக்கும் சொல்லுவாங்க, எங்கள் மாமா ரொம்ப உயிர் அப்படி. அல்லேலூயா. மாமனாரை பற்றி பிரச்சனையே கிடையாது. மாமனார் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். ஆனால் நான் இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நகோமியும் ரூத்தும் வாசிக்கும்போது அழுகிறா. கடைசி வரைக்கும் என்ன ஆதாரம் இருக்கு? நகோமியை நம்பி இருப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனால் நகோமி இப்போ ரூத் நகோமி கூட போகிறதுக்கு முயற்சி பண்ணி புறப்படுறா. அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க, பைபிள் எல்லாம் சொல்லப்படலை. ஆனால் அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய ஊர் ஜனங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் அவளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அவளை எப்படி பார்த்தாங்க, ரூத்தை என்ன சொல்லியிருப்பாங்க? நான் அந்த வசனங்களை தியானிச்சுட்டே இருக்கும்போது என் மனசில் தோணினதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ரூத்தை யாருமே பாராட்டி இருக்கவே மாட்டாங்க. ரூத்தை யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சரி, அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு ராசி இல்லாதவான்னு சொல்லியிருப்பாங்க. இவள் கல்யாணம் முடிச்சு 3 உயிர் என்ன செஞ்சிருச்சு, போயிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இப்போ கூட சும்மா இருக்கலாம், உனக்கு வேற ஒன்று பண்ணி வைக்கிறேன் இருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவ கேட்கல, பைத்தியம் பிடிச்சவன் சொல்லியிருப்பாங்க. யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்களை நம்பி போறாளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கே சொன்ன இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, அன்னைக்கு சொன்ன கேட்கல அப்படின்னு பல்வேறு விதங்களில் ரூத்தை பார்த்து ஒரு மாதிரி அற்பமாக கேவலமாக நினைத்தார்கள். இவ என்ன நினைக்கிறா, ஏன் இப்படி செய்யறா, ஒன்றும் புரியலையே, யார் பேச்சும் கேட்க மாட்டேன்றாளே, நான் அவங்க கூட தான் போறேன்னு சொல்றாள், இவளுக்கு என்ன பைத்தியமா? இந்த உலகம் அவளை ஒரு மாதிரி பார்த்துருக்கும். பார்வை அற்பமான பார்வை, கேவலமான பார்வையை பார்த்துருக்கும். ஆனால் ரூத்து வாழ்க்கையில ஆண்டவர் அந்த பார்வை எப்படி மாத்தினாருன்னு படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவள் பெத்லகேமுக்கு வந்த பிறகு, ஆமென், ஸ்தோத்திரம், அவளை கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா அங்கே போவாஸ் என்கிற ஒரு மனிதனை அவளுக்கு ஆண்டவர் திருமணம் பண்ண கொடுத்தார் என்பதை வாசிக்கிறோம். அவளுக்கு நிறைய வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அவளுக்கு ஒரு வயல் நிலத்தில் இடம் அளிக்கப்பட்டது, அவளுக்கு தண்ணீரும் ஆகாரம் கொடுக்கப்பட்டது,
அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அவளை பட்சமாக பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை அதட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நகோமி சொல்றா. ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க நீ குணசாலின்னு. மோவாப்ல அவளை பார்த்து பிழைக்க தெரியாதவள், பைத்தியக்காரி என்று சொன்னார்கள். ஆனால் பெத்லெகேமுக்கு வந்த போது தேவனாகிய ஆண்டவர் மக்களின் பார்வைகளை ஆண்டவர் மாற்றினார். அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற வார்த்தை, நம்பிக்கையற்ற பார்வை நகோமிட்ட இருந்துச்சு. நகோமி ரூத்தை பார்த்தா உனக்கு வாழ்க்கையில் அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா நம்பிக்கையற்ற வார்த்தைகள். நான் இதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று வந்தாலும் அதுவரை நீ காத்திருப்பியான்னு கேட்கிறான். உனக்கு இது நம்பிக்கை கிடையாது, உனக்கு ஒரு வாழ்வு இல்லை, உனக்கு எதிர்காலம் இல்லை, இங்கே இருந்து விடுன்னு சொல்றான். நம்பிக்கை இல்லாமல் பேசின நகோமியே நம்பிக்கையாக பேசும்படி தேவன் மாற்றினார். அல்லேலூயா. நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று அதே நகோமி சொல்லும்படி ஆண்டவர் வைத்தார். பாருங்கள், ரூத் வயல் நிலத்துல சிந்தி கிடப்பதை, சிதறி கிடப்பதை பொறுக்குவதற்காக வயலுக்கு போனாள். எந்த வயல்? அவளெல்லாம் போவாஸ் வயலும் தேடி எல்லாம் போல. நல்லா கவனிச்சிங்கன்னா, தற்செயலாக போனாள். அந்த வயலிலே போவாஸ் வயல் நிலமாக இருந்தது. யார் வயல்லையாவது போய் பொறுக்கிட்டு வரன்னு தான் போனான். ஆனா அந்த பொறுக்குவதற்காக போன வயலுக்கு சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றி அவளை ஆசீர்வதிச்சார். நல்லா கையை தட்டினா தட்டிடுங்க. தேவன் எப்படி செய்ய முடியும்னு நான் சொல்றேன். தேவன் எப்படியும் செய்ய முடியும் அன்பானவர்களே. இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு வேலைக்காரிகள் இவளுக்கு அளந்து போட்டாங்க. இவ தன்னுடைய மடியை பிடிச்சு அந்த துணியில அவ உடுத்தியிருந்த ஆடைக்குல அந்த வாங்கியிருந்தா அந்த கோதுமைகளை கொண்டு வந்தா. அந்த வேலைக்காரிங்க அளந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலைக்காரிகளுக்கு இவ இப்போ எஜமாட்டியாக கர்த்தர் மாற்றி அந்த வயல்ல கர்த்தர் வச்சிருந்தாருன்னா பாருங்க, அன்னைக்கு பார்த்த பார்வை வேற, இன்னைக்கு பார்த்த பார்வை வேற. உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா தாவீதுக்கு தாத்தாவை இவ தான் பெத்து கொடுத்தா. அல்லேலூயா. தாவீதுக்கு தாத்தா ஓபேத்து. அந்த ஓபேத்தை பெற்றது யாருன்னா இந்த ரூத்து தான். பாருங்க, தாவீதை என்னமெல்லாமோ சொல்றோம்ல, தேவனுக்கு பிரியமானவன். அவன் தாத்தாவை யாருன்னா இந்த ரூத்து தான் அவங்க அம்மா, தாத்தாவுக்கு அம்மா. அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சுட்டாரு. அன்பானவர்களே, ரொம்ப நாள் கழிச்சு அந்த மோவாப்ல ரூத்துடைய அம்மா அப்பாலாம் இதை கேள்விப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, இங்க இரு, பைத்தியக்காரி மாதிரி போவாத அவ கூட, அவளை நம்பிதான் உனக்கு இப்படி பொழப்பு நாரி போச்சு. இனி நம்பி நகோமி நம்பி நீ ஊருக்கு வேற போறன்ற, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டிருப்பாங்க ரூத்துடைய அப்பா அம்மா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹல்லேலூயா, இந்த நகோமிக்கு குழந்தை பிறந்தவனை பார்க்க சொல்லி அனுப்பி பார்த்திருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க, நல்ல வேலை நீ நகோமி கூட வந்த, உனக்கு நல்ல வாழ்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் பார்வைகளை மாற்றுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் பார்வைகளை மாற்றுகிறார். உன்னை ஒரு நாளுக்கு ஒரு காலத்துல உன்னை பார்த்து பிழைக்க தெரியா, நீ எல்லாம் என்ன குடும்பம் நடத்துற, நீ எல்லாம் என்ன பொம்பளை என்ன ஆம்பளைன்னு இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஒரு மாதிரி உங்களை அற்பமா கேவலமா பார்த்திருக்கலாம். எந்த கண்கள் உன்னை கேவலமா அற்பமா பார்த்துச்சோ அதே கண்கள் இப்படி மேல பார்க்கும்படியாக, ஆச்சரியமாய் உன்னை பார்க்கும்படியாக நிச்சயமா தேவன் வைக்க முடியும். ஆண்டவர் உண்மையா வைப்பாருங்க. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ரூத்து வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் இருக்கும்னா அது கர்த்தர் செய்தது தான். நம்பிக்கை இல்லாத இடத்துல கர்த்தர் அவளை உயர்த்தி வச்சாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களை செய்யறதுக்கு ரூத்துக்கிட்ட இருந்த காரியம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இவ்வளவு தூரத்திற்கு ரூத்துவ அற்பமா பார்த்த கண்கள் ஆச்சரியமா பார்க்கணும்னா ரூத் வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் இருந்துச்சு. சும்மா இல்லைங்க, ரூத்த அவ்வளவு நல்ல ஒரு பெண்மணி. அவளை பாராட்டக்கூடிய இடத்துல அவள் இருந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு தேவனுடைய கிரியைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவளுக்கு இருந்தது என்பதை பார்க்கிறோம். நம்பர் 1, எதை பார்த்து ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில பார்வைகளை மாற்றினா தெரியுமா? கர்த்தர் அவளை கவனிச்சாரு, அவளுடைய வாழ்க்கையை கவனிச்சாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அவள் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கவனிச்சாரு, அவருடைய செயல்பாடுகளை கர்த்தர் கவனிச்சாரு. அதுல ஒண்ணு உறுதியான விசுவாசம் அவளுக்கு இருந்தது. இன்னைக்கு நிச்சயமா தேவை உறுதியான விசுவாசம் தேவை. அலசல் படுற விசுவாசம் இருக்கிறவங்களை கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. விசுவாசம் அலசடி பற்றக்கூடாது. இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இதுவா இருக்கலாமா, அதுவா இருக்கலாமான்னு
ஒரு அங்கிட்டு இங்கிட்டுமா இருக்கிற நிலைமை இல்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பிடிப்பில்லாத விசுவாசம் இல்ல, உறுதியான விசுவாசம் இருந்தது. ஓர்பாளுக்கு விசுவாசம் இருந்தாலும் அது அலசடிப்படுற விசுவாசம். அது இங்கிட்டும் பரவாயில்லதான் அங்கிட்டும் பரவாயில்லதான் அப்படின்ற ஒரு விசுவாசம் ஓர்பாளுக்கு. அதனாலதான் வரேன்னு சொன்னா, ஆனா வராதன்னு சொன்னவன நின்றுகிட்டா, யுத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ஆனா ரூத் அப்படி கிடையாது. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன், நான் உன்னோடு வருவேன் என்று உறுதியாக இருந்தாள். அதை கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, ரூத் நகோமி கூட போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது புரிஞ்சுக்கலாம். நகோமியை நம்பி ரூத் போனாளா? நகோமி பின்னாடி போறாளா? எதை நம்பி போனா? ரூத் நகோமி மேல உள்ள அன்பினாலயா, அல்லது நகோமி தனக்கு ஏதாவது செய்வாள் என்று எதிர்பார்த்தா? ஏன்னா நகோமி கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே இல்லையே, அவ்வளோ வயதானவளா இருக்காளே. நகோமியை நம்பி ரூத் போனாளான்னா இல்ல. ரூத் சொன்ன ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அவ சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கணவனோடும் அந்த மாமியாரோடு வாழ்ந்த காலத்துல அவங்க ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை ரூத் பற்றி கொண்டு அந்த தேவனை பற்றி கொண்டாள். இல்ல, நல்லா கவனிச்சிங்கன்னா, பிறந்ததுல இருந்தே நகோமி யெகோவா தேவனை ஆராதிக்கிறவள். ஆனா ரூத் அப்படி இல்ல, திருமணத்துக்கு பிறகுதான் இந்த தேவனை அறிந்திருக்கிறாள். ஆமென், ஸ்தோத்திரம். செழிப்பிலிருந்து தேவனை விசுவாசித்தவள் நகோமி, ஆனால் இழப்பிலிருந்து தேவனை விசுவாசித்தவள் ரூத். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இல்ல, செழிப்பா இருக்கும்போது விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வயல் நிலத்தோடு காடுகரையோடு பெத்லகேமில் வாழ்ந்த போது அங்கே இருந்து விசுவாசம் ஆரம்பித்தது. செழிப்பிலிருந்து விசுவாசம் ஆரம்பித்தது நகோமிக்கு. ஆனால் ரூத்துக்கு எங்கே விசுவாசம் ஆரம்பிச்சு தெரியுமா? கணவனை இழந்த இடத்திலிருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், மாமனாரை இழந்த இடத்திலிருந்து, குழந்தனாரை இழந்த இடத்திலிருந்து, வறுமை தொற்றி கொண்ட இடத்திலிருந்து, தான் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காத இடத்திலிருந்து ஒரு ஆள் கர்த்தரை விசுவாசிக்குதுன்னா உண்மையில ரூத்தை பாராட்டத்தானே செய்யணும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் வந்த பிறகு நல்லா ஆகோன்னு இருக்கிறேன், அதனால அந்த யெகோவா ஏத்துக்கிறேன்னு அப்படி இருக்கிறது வேற. இப்போ வந்த இடத்துல பிரச்சனைங்க, போராட்டங்க. ஆனா அங்கே ஒரு பெண் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறாள்னா அவளுக்கு தெரியும் கர்த்தர் உண்மையிலே மெய் தேவனா இருக்கிறாரு. சூழ்நிலை இவங்க ஏதோ பிராபலத்தினாலதான் கர்த்தர் இவங்களை கைவிட்டார். பெத்லகேம் தேவனுடைய வீட்டை விட்டு இங்கே வந்ததுனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டாள். ஜெபம் கேட்கப்பட்ட போது, அற்புதம் நடந்த போது தேவன் நல்லவர்னு சொல்றது முக்கியம் இல்லைங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்கப்படாத போது, எதிர்பார்த்தது நடக்காத போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்வர ஒரு பிள்ளை இருக்காங்களே, அதான் பெரிய விஷயமா எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர்கள் எதிர்பார்க்கிற உறுதியான விசுவாசம் ரூத்துக்குள்ள இருந்துச்சு என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். இரண்டாவது இவா யாருன்னா, துன்பத்திலும் விசுவாசம் வைத்திருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். உறுதியான விசுவாசம் பின்னாடி வரன்னா, இரண்டாவது துன்பத்திலும் விசுவாசம். நகோமியே விசுவாசத்தை விட்டுட்டா, ஆனா ரூத்து விசுவாசத்தை விடல. விசுவாசத்துல ஊறி போனவா ரூத்து. பிறந்ததுல இருந்தே விசுவாசம். இஸ்ரவேல் ஜனம், யெகோவா, ஆசரிப்பு கூடாரம், பஸ்கா பண்டிகை, பலிகள், இப்படி எல்லாம் இது எல்லாத்தையும் அவங்க அந்த அந்த வழக்கமாக வைத்திருந்தவள், அதிலேயே வளர்ந்தவள், பிறந்ததிலே வளர்ந்த நகோமி விசுவாசத்தை விட்டுட்டா. அவ சொல்றா, கர்த்தர் என்னை கைவிட்டார்னு சொல்றா. கர்த்தர் என்னை நகோமின்னு அழைக்காதீங்க, மாறான்னு அழைங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் கசப்பை உண்டு பண்ணினார் என்று, அவர் என்னை வெறுமையா அனுப்பினார்னு ஆண்டவரை குறை சொல்றா. ஆனா இப்பதான் விசுவாசத்துல வந்திருக்கா. அவ சொல்றா, நான் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டாரு, கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆனா சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ரூத்தினுடைய விசுவாசமான அந்த வார்த்தையை அவர் கண்டு அவளை ஆசீர்வதித்தார். மூணாவது கடினமான உழைப்பு. கடினமான உழைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். கடினமான, சத்தமா சொல்லுங்களேன், என்னது? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். நீங்கெல்லாம் கடினமாக உழைக்கிறவர்கள். கடின உழைப்பையும் கர்த்தர் பார்க்கிறாரு.
கடின உழைப்புக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையாக கடினமாக உழைக்கிறவங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் சோம்பேறிக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். சோம்பேறிக்கு கர்த்தர் உதவி செய்யறதில்ல. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிற ஆளுக்கு தேவன் உதவி செய்யறதில்ல. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா யாரையெல்லாம் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, சும்மா இருந்தவங்களை யாரையும் தேர்ந்தெடுக்கலை. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாங்க. அவங்கள தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். மோசே ஆடு மேய்ச்சாரு, தாவீது ஆடு மேய்ச்சாரு, பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல. எலிசா அவர் வயலில் ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்படி பெரிய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் இடத்துல அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கள தான் தேவன் தனக்காக தேர்ந்தெடுத்தார். ஆகவே கர்த்தருடைய கண்கள் யார் மேலே படும் என்றால், கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மேலே கர்த்தருடைய கண்கள் படும். கிதியோன எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் கிதியோன தேவன் தேர்ந்தெடுக்க காரணம், அவன் தான் கொஞ்சம் நஞ்சத்தை இருக்கிறதையும் அந்த கோதுமை மணிகளை போரடித்து கொண்டிருந்தான். அங்கேதான் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு அவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். கடின உழைப்பு ரொம்ப முக்கியமானது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைக்கேற்ற வேலைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்ன வேலைனாலும் பரவாயில்ல, நமக்கு சூழ்நிலை என்னவா இருக்கு அப்படின்ற இடத்துல வேலைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த வேலையும் அவமானமான வேலை அல்ல, எந்த வேலையும் கேவலமான வேலை கிடையாது. எல்லா வேலைகளையும் செய்யலாம். ஆமீன். ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கையேந்த தான் கூடாது, ஆனால் எந்த வேலையும் செய்யலாம். இந்த உலகத்தில் சில வேலைகளை சிலர் அற்பமாக நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. சிலர்லாம் நல்லா இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் கஷ்டப்படும் போது அதே வேலை தான் செய்வேன், நான் சாதாரண வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுற ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இல்லை, உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற இடத்துல எந்த இடத்துக்கும் இறங்கி போகிறதுக்கு ஆயத்தமாக இருப்பதற்கு இந்த ரூத் ஒரு பெரிய காரணம். ஏன்னா அவள் மோவாப் தேசத்தில் அவள் நிச்சயமாகவே மேன்மையான ஒரு இடத்துல இருந்திருக்கணும். ஆனால் கஷ்டம்னு வந்தபோது, தன் குடும்பத்தில் வறுமைன்னு வந்தபோது அவள் சொல்கிறா, ஏதாவது ஒரு வயலில் போயிட்டு நான் கோதுமைகளை சேகரிச்சுட்டு வரேன், செதறி கிடக்கிறத பிறக்கிறேன் அப்படின்றா. ஏன்னா ஒரு வயலில் போய் செதறி கிடக்கிறத யார் பிறக்குவான்னு அந்த காலத்தில் அந்நியரும் பரதேசிகளும் தான். பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வயல்களிலே இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் சிந்த விட்டதை நீங்கள் பிறக்காதீங்க, அதை எடுக்க வேண்டாம். நீங்கள் அறுவடை செய்யும் போது செதறி கிடக்கிறத பொறுக்காதீங்க, அது அந்நியரும் பிரதேசியும் எடுத்துக்கிடட்டும்னு ஆண்டவர் மக்களுக்கு சொல்லி இருந்தாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவ ஒரு இளம் பெண் அவ வெட்கப்படாமல், நான் போய் அதெல்லாம் பொறுக்குனா யாராவது என்ன நினைப்பார்களோ என்று நினைக்காமல் தன்னையும் தன் மாமியாரையும் போஷித்துக் கொள்வதற்காக புறப்பட்டு போகிறாள். நகோமி அவளை கட்டாயப்படுத்தல. நமக்கு கஷ்டம், குடும்ப கஷ்டம், நீ போய் ஏதாவது வயல்ல பொறுக்கிட்டு வான்னு நகோமி தன் மருமகளை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா இந்த மருமகள் ரூத் இளம் பெண்ணா இருந்தாலும் வயல்ல போயிட்டு வெட்கப்படாமல் அந்த வேலை செய்வதற்கு, இந்த உலகம் என்னை பார்த்து பரதேசின்னு சொன்னாலும் அந்நியன் என்று சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வயல்ல போய் நான் பொறுக்கிட்டு வர்றேன்னு சொல்லி போறா. அந்த வயல்ல வேலைக்காரிகளும் வேலைக்காரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாதாக இவள் அதையெல்லாம் பொறுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவள் தான். ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கிறாளே, அவன் நினைக்கல நான் எப்படிலாம் இருந்தேன் ஒரு காலத்தில், ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலைப்படலை. அந்த வேலையை செய்யறதுக்கு முன் வந்தாள் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மனதையும் இந்த கடின உழைப்பையும் கர்த்தர் பார்த்தார் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தையும் படித்தால், காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும், நல்ல கவனிங்க, காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் வயலிலே பொறுக்கி கொண்டே இருந்தாளாம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, காலையிலேருந்து குனிஞ்சு சாயங்காலம் வரைக்கும் பொறுக்கிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னு யோசிங்க. அவ்வளோ கஷ்டத்தையும் சகித்து கொள்ள ஹார்ட் ஒர்க் அவட்ட இருந்துச்சு. கர்த்தர் அதை கண்டு அவளை ஆசீர்வதித்தார். 4வது ரூத்துல வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? நற்குணத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி. அவ ஒரு நற்குணசாலியாக இருந்தாள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின நற்குணத்திலும் பிந்தின நற்குணம் உத்தமம் அப்படின்னு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில்
நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, அவளுடைய நற்குணம் இருக்குல்ல, அதை போவாஸ் பாராட்டுறான். நீ கஷ்டத்திலும் நகோமியை பற்றி கொண்டு வந்தது முந்தின நற்குணம். இப்போதும் கூட வாலிபர்களின் பின்னே போகாமல் இப்போது நீ செய்கிறதான நற்குணம் என்பது பிந்தின நற்குணம். இது ரொம்ப உத்தமமானது என்று அவன் சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, போவாஸ் என்பது இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக இருக்கான். இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்தோத்திரம் கண்கவரக்கூடிய காட்சிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாம் எனக்கு வேண்டான்னு இயேசு ஆகிய போவாசை தேடி நம்ம வந்திருக்கிறோம்ல, அதுதான் கர்த்தர் விரும்புகிற பெரிய விஷயமாய் காணப்படுகிறது. இயற்கையாக இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் தேடி மக்கள் விரும்பி போகிற விஷயம் நிறையா இருக்கு. கவர்ச்சியான இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்தை விட ஆண்டவர் இயேசு எனக்கு போதும் என்று கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்து வருகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, 5வது ஒரு விஷயம் இருக்கு. 3வது அதிகாரத்தில், ரூத் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு, நீ குணசாலி என்று ஊருக்கு தெரியும் என்று சொல்லுகிறான் போவாஸ். ஒரு குணசாலியான ஒரு பெண் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும்படி அவள் வாழ்ந்தாள். அல்லேலூயா. நான் இதை எல்லாருக்குமா தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். துன்பத்திலும் விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். கடினமான உழைப்பு இருக்கட்டும், கடினமான உழைப்பு இருக்கட்டும். நற்குணத்தில் வளர்ந்துட்டே இருப்போம். நம்முடைய குணசாலி என்கிறது, குணசாலின்னு ஒன்று பெண்களை நினைச்சிடாதீங்க, ஆண்களும் சேர்த்து தான். உள்ளவங்க அப்படின்றது இந்த ஊருக்கு தெரியணும். நம்முடைய அருகில் வாழ்கிறவர்கள் சொல்லணும். இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், நிறைய சொல்கிறாங்க. சாட்சியான வார்த்தை நம்மளை பார்த்து வரணும். அல்லேலூயா. பரவாயில்ல, நல்ல குணம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு அது வரணும். அன்பானவர்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல குணமுள்ள பெண் என்று இந்த சகோதரன் நல்ல குணம் சொல்லணும். ஸ்தோத்திரம். ஐயோ அந்த மனுஷன்ட்ட போவாத, அவன் எரிஞ்சு விழுவான். சில ஆளெல்லாம் அப்படி சொல்கிறாங்க தானே. இன்னைக்கு அந்த மனுஷன்ட்ட பேச முடியாது, எடுத்த உடனே கோவப்படுவாரியா அந்த ஆள், அந்த ஆள்கிட்ட பேச வேண்டாம், அந்த வீட்டுக்காரம்மாட்ட பேசுனா கொஞ்சம் நல்லா பேசும் அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஒரு வீட்டில் அப்படிலாம் இருக்கும். அந்த மனுஷன்ட்ட பேசாதீங்க, அந்த அம்மாட்ட கேளுங்க, அதுவாது கொஞ்சம் ஈவி இறக்கமாக என்ன செய்யும் பேசும். சில இடத்துல அந்த அம்மாட்ட பேசாத, அது சிங்கம் மாதிரி பாயும். அந்த மனுஷன்ட்ட கேளு, அவராது கொஞ்சமாவது என்ன செய்வார், இறக்கப்படுவார் அப்படின்னு சில ஆளெல்லாம் முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. சில வீட்டில் ஆம்பளை ஆள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, சில வீட்டில் பெண்கள்கிட்ட பேச பயப்படுவாங்க. வேண்டாயா, ஒதுங்கி போயிடலாமையா, வேண்டாமையான்னு சொல்லுவாங்க. அவள் கரடி மாதிரி, அவளா வச்சுக்கிட்டு காக்க வரட்ட மாட்டா, அவளா ஐயோ பொறிஞ்சு தள்ளிடுவா. சில ஆளெல்லாம் அப்படி தெருவுக்குள்ள வச்சிருக்காங்க. அவளை ஆள் அண்டை விட மாட்டாயா, அவளா நப்பி அப்படிம்பாங்க, நஞ்சாம்பட்டின்வாங்க. இப்படிலாம் ஆளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. குணசாலி, குணசாலி. நீங்கள் நானும் தெருவுக்குள்ள ஒரு நல்ல பேர் எடுக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து கெட்ட பேர் தெருவுக்குள்ள வேண்டாங்க. நம்மளை பார்த்து கெட்ட பேர் தெருவுக்குள்ள வேண்டாம். மற்றவங்களுக்கு உதவி செய்வோம், தெருவுக்குள்ள மற்றவங்களை நல்லா பேசுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டேன், பக்கத்தில் தான் இருக்கார். ஏற்றாலும் வந்தால் கூட திரும்பி விடுவார். நானா விஷ் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல மனுஷன் தான், ஆனால் அவர் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு டைப் பிரிக்க மாட்டாங்க. சிலர்லாம் மூஞ்ச திருப்பிக்கிற ஆள்லாம் இருக்கு. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. நல்லா பேசணும். அல்லேலூயா. இந்த கலாவெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருவேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப ஆமோண்டே கூடுது. அல்லேலூயா. எல்லார்ட்டையும் நல்லா பழகிறது, நல்லா பேசுறது. சிலர்லாம் யார்ட்டையும் பேசுனா பரிசுத்தம் கெட்டு போயிரும்னு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு கண்ணை மூடிட்டு அலையிறது. யாரையும் பார்க்கறதில்ல, யார்ட்டையும் பேசுறதில்ல. ஏன்னா பேசுனா பரிசுத்தம் கெட்டு போயிரும்னு ஒருத்தர்கிட்ட பேசாமல் அப்படி ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஆவியிலே நிறைஞ்சிக்கிட்டு கண்ணை மூடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சில ஆள்லாம் ஜெபம் பண்ணுறது தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் நல்ல மனசு இல்லை. ஜெபம் நல்லா இருக்கு, தோத்திரம் நல்லா தான் இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள பொறாமையும் போட்டியும் உள்ள என்ன செஞ்சிருக்கு, கலந்து கட்டாக்கு. நம்ம ஜெபமும் அபிஷேகமும் தோத்திரமும் நம்ம குணத்தை மாற்றணும். பிரைஸ் தி லார்ட்.
நல்லா பழகிறதுக்கு, நல்லா எல்லாரோட அன்பா இருப்பதுக்கு அப்படி ஒரு ஆட்கள் இருக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் நல்லா பேசுகிற ஆட்கள், பழகிற ஆட்கள் இருக்காங்க. அது ரொம்ப அவசியம், தேவை. நல்ல குணமுள்ளவள்னு சொல்லணுங்க, அது ரொம்ப முக்கியங்க. உங்கள் இயற்கை குணம் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நம்முடைய குணத்தை கர்த்தர் மாற்றணும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தாவீதை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீதை பற்றி நாம் படிக்கும்போது ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நான் அவனை பற்றி வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஆள் கோலியாத். அவன் வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மலை பக்கத்திலும், பெலிஸ்தியர்கள் ஒரு மலையை பக்கத்தில் நிற்கிறாங்க. மலையில இருக்கு, இடையில பள்ளத்தான். கோலியாத் வந்து தேவனை தூஷிக்கிறான். சொல்றான், ஒருத்தன் என் கூட சண்டைக்கு வரட்டும், நான் ஜெயித்து அவன் தோற்றால் நீங்கள் எனக்கு அடிமை, அவன் ஜெயித்து நான் தோற்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமை. ஒரு பெரிய போட்டி அந்த கோலியாத் சொல்றான். கோலியாத் எப்படிப்பட்டவன் கேட்டா, மிக உயரமானவன். அவன் வந்து பலசாலி, ராட்சசன் இல்ல, ஸ்தோத்திரம். உலக்கையெல்லாம் சும்மா திளம்பு விளையாடக்கூடிய ஆள். அவனுடைய ஆயுதங்களால் ரொம்ப கனமா இருக்கு. அது வந்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத ஆயுதங்கள், பட்டயத்தை தூக்க முடியாத கனம். அப்படி ஒரு ராட்சசன் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா நிற்கிறான். ஆனா அவனோடு சண்டையிடுறதுக்கு இஸ்ரவேல்ல ஒரு ஆள் கூட இல்லை. யுத்த வீரர் எல்லாருமே அதை படிக்கும்போது அவன் வந்து சத்தம் போட்டவனே எல்லாம் ஓடி ஒளியிறாங்க. தாவீது அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார் தாவீதை, அண்ணன்மார்களுக்கு யுத்த களத்தில் போய் நீ வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு. இது ஆச்சரியமா இருக்கு. யுத்த காலத்துக்கு சின்ன பையனை சாப்பாடு கொடுக்க அனுப்புறாங்க, பால் கட்டிகளை கொடுத்து அனுப்புறாங்க. அவன் போய் அண்ணமாட்ட பேசிக்கிட்டு நிற்கிறான். அண்ணா எப்படி இருக்கீங்க, அப்பா பால் கட்டி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம், ஏய் ஒரு சவுண்டு அதிருது மலையே. இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறான். ஒருவர் கூட இல்லையான்னு கேட்கிறான். அப்பப்ப வந்து பேசிட்டே இருக்கிறான், டைம் கொடுத்துருக்கிறான். அவன் பேசிட்டே இருக்கும் போது அவங்க அண்ணன்மாரெல்லாம் ஓடுறாங்க. பாபாவா ஓடியா, கூடாரத்துல ஒளிஞ்சிக்கலான்னு ஓடுறாங்க. ராணுவமே ஒளிஞ்சு கிடக்கு. ராஜா சவுல் என்ன செய்யறான், அவனும் ஒளிஞ்சிருக்கான். சின்ன பையன் தாவீது அதை கேட்ட உடனே அவனுக்கு ரத்தம் கொதிக்குது. நம்ம ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறானே இந்த பெலிஸ்தியன், இவெல்லாம் பார்த்துட்டு ஓடி ஒளிகிறாங்களே, அவனை வீழ்த்த ஒரு ஆள் இல்லையா, நான் போய் அவனை வீழ்த்துறேன்றான். அந்த வார்த்தையை கேட்டா எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. தாவீதின் அண்ணன்மாரெல்லாம் அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, தாவீதை பார்த்த பார்வை. நான் அதை தான் இன்னைக்கு இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன். தாவீதை சார்ந்தவர்கள் தாவீதை எப்படி பார்த்தார்கள், ஆனால் அவர்களை எப்படி பார்க்க தேவன் வைத்தார். தாவீதை எல்லாரும் அற்பமா பார்த்தாங்க. அவங்கள குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அப்படிதான் இருந்தான், சின்ன பையன். இயற்கையாகவே இந்த உலகம் சூழ்நிலைகளை வைத்து தான் பார்க்கும். விசுவாசத்தால உலகம் பார்க்காது. நாளைக்கு நடக்கிறத வச்சு இந்த உலகம் பார்க்காது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வச்சு தான் இந்த உலகம் பார்க்கும். இன்னைக்கு இருக்கிற பணம், இன்னைக்கு இருக்கிற புகழ், இன்னைக்கு இருக்கிற பதவி, இன்னைக்கு இருக்கிற வருமானம், இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், இதை வச்சு தான் இந்த உலகம் நம்மளை பார்க்கும். அது இயற்கை தான். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் மக்கள் ஆச்சரியமாய் பார்க்கும்படி நம்முடைய பொருளாதாரத்தையும் ஸ்டேட்டஸையும் கர்த்தர் மாற்றுவார். அவரால் முடியும். இந்த உலகம் தாவீதை மாம்ச கண்களால் பார்த்தது. தாவீது விசுவாசத்தால் தேவன் தனக்கு செய்ய போகிறதை ஆவிக்குரிய கண்களாலே அவன் பார்த்தான். அவனுக்குள்ள வந்து தான் சின்ன பையன் அப்படின்றத யோசிக்கல, அல்லது எதிர நிற்கிற கோலியாத் வந்து ரொம்ப பலசாலின்னு தாவீது நினைக்கல. அவனுக்கு ஒரே ஒரு வைராக்கியம், நம்ம ஆண்டவரை தூசிக்கிறானே அப்படின்ற ஒரு ஏக்கம், வைராக்கியம் தான் அவனுக்கு இருந்துச்சு. தாவீதை அவங்க சகோதரர்கள் எப்படி பார்த்தாங்க, அவங்க சகோதரருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஆட்டை எங்கே விட்டாய், ஆட்டை காப்பாற்ற கூட வழி இல்லை. அவங்க அண்ணன் திட்டுறான், இங்க எதுக்கு வந்த, கொஞ்சம் ஆட்டை யாற்றை விட்டுட்டு வந்த, நீ வேடிக்கை பார்க்க வந்தன்னு நினைக்கிறேன், உன் அகங்காரத்தை நான் அறிவேன். சொல்றான் அண்ணங்காரன், உன் அகங்காரத்தை அறிவேன். அதுனா சகோதரருக்கு கோபமான பார்வை இருந்துச்சு, தவறான பார்வை இருந்துச்சு.
தாவீதாக வரலாம், அப்பா தான் அனுப்பினாரு. ஆனா தாவீதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணமாரு. பொறாமையான பார்வை. இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? யுத்தம் செய்யற இடத்துல உனக்கு என்ன வேலை? நாங்கெல்லாம் பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள். நாங்க இருக்கிற இடத்துல ஆடு மேய்க்கிற உனக்கு என்னடா வேலை? சகோதரன் மேலே பொறாமையினாலே பார்க்கிறாங்க. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் அற்பமாக பார்க்கப்பட்ட பார்வைகள் தான். ஆனா தேவனோ அவனை ஆச்சரியமாக பார்க்க வைத்தார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், கோலியாத்துக்கு விரோதமாக தாவீது போய் அவன் ஆயுதத்தால் அல்ல, சாதாரணமாக குருவி அடிக்கிற அந்த கவன்கல் மூலமாக ஒரே கல்லிலே கோலியாத்தை வீழ்த்தினான். கோலியாத் சொல்ற வார்த்தை, இன்னைக்கு வா நான் உன்னைய பறவைகளுக்கு ஆகாரமா கொடுக்கிறேன்னு சொல்றான். ஏளனமா பார்க்கிறான். கோலியாத்து தாவீதை பார்த்த பார்வையும் அப்படிதான் இருந்துச்சு. அவன் சிரிக்கிறான் தாவீதை பார்த்து. இவனை கொண்டு விட்டுருக்காங்களே, வேற இஸ்ரவேல் ஆளே இல்லையா? சின்ன பையனை கொண்டு என் கூட சமமா சண்டைக்கு விடுறாங்களே, இந்த இஸ்ரவேல் ராஜா எங்கே? பராக்கிரமசாலிகள் எங்கே? இந்த சிறுவனையை கொண்டு அனுப்புகிறார்களேன்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போதே தாவீது முன்னே ஓடி சுத்தி அடித்தான். நெத்தியில் பட்டு கீழே விழுந்தான் கோலியாத்து. சரிந்து போனான். விழுந்தவன் எந்திக்கல. தாவீது போய் கோலியாத்தின் பட்டயத்தையே உரிவு. தாவீது தலையை ரெண்டாக்கிட்டு தாவீது கோலியாத்தின் தலையை தூக்கி கொண்டு சவுலிடத்திலே வருகிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த நேரம் வரைக்கும் எல்லாருடைய பார்வையும் வேறு. சவுல் பார்க்குறான், சுற்றி நிற்கிற பராக்கிரமசாலிகள் எல்லாம், யுத்த வீரர்லாம் பார்க்குறாங்க, அண்ணமாரும் பார்க்குறாங்க. அண்ணமார் நினச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம தம்பியெல்லாம் உள்ளே போகிறான், என்ன நடக்க போதோ தெரில, கொண்டு போட்டுருவானேன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வரும்போது தலையோடு வருகிறான். ஸ்தோத்திரம். சவுல்கிட்ட நின்று பேசிட்டு கையில் தலை இருக்கு. கோலியாத்தின் தலை எப்படி தூக்குனான்னு தெரில, தாவீது கையில் வச்சிருக்கான். அப்னேர் தளபதி, அப்னேர் தான் தாவீதை கூட்டிட்டு வர்றான். ஆண்டவர் எல்லாருடைய பார்வைகளையும் கர்த்தர் மாற்றினார். தளபதி அப்னேர் அவனை பாராட்டுகிறான். யோனத்தான் அவனை சிநேகித்தான். சவுலின் ஊழியக்கார கண்களுக்கு அவன் பிரியமாயிருந்தான் பைபிள் இருக்கு. இஸ்ரவேலின் ஸ்திரீகள் அவனை புகழ்ந்து பாடினார்கள் இருக்கு. ஆண்டவர் வந்து கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் மாத்திட்டாரு. அவன் வந்தது யாருக்குமே தெரியாது. இப்ப எல்லா கண்களும் அவன் மேலேயே இருக்கிறது. கர்த்தர் பார்வைகளை மாற்றுகிறவர். கைத்தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? அவன் அந்த யுத்த களத்துக்கு அவன் வரும்போது யாருமே அவனை கண்டு கொள்ளவில்லை. அவனை துரத்துவதிலே கவனமாக இருந்தார்கள். அவன் வேண்டாதவனாக இருந்தான். ஆனா இப்போ அவன் இல்லைன்னா இல்லை, அவன் தான் எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்தான். அவன் தான் எல்லாருடைய பயத்தை போக்கினான். தாவீது மட்டும் இல்லை என்றால் இஸ்ரவேல் அடிமைப்பட்டு போயிருக்கக்கூடும். சமுதாயத்திற்கே தேசத்திற்கே ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய இடத்துல தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் என்பதை வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை பார்க்கிற கண்களின் பார்வைகளை மாற்றி ஆச்சரியமா பார்க்க தேவன் உங்கள் மேல் வைப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 2 பேரை சுருக்கமா சொல்லிடுறேன். யாபேஸ்னு ஒரு மனுஷன். இந்த யாபேஸை வந்து பாருங்க, தாய் பேர் வைக்கிறா. அவன் பிறந்த உடனே என்ன பேர் வைக்கிறான்னா யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகனா. ஆங்கில வேதாகமத்தில் பெயின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிள் அந்த வசனத்தில் பெயின். அவன் பேர் வச்சதுக்கான காரணம் பிரசவ வலி அதிகமானதுனால அவனுக்கு பேர் வச்சுட்டாலாம். அந்த தாய்க்கு துக்கம், ஏன்னா வலி, ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றிருக்கிறா. ஆகவே இந்த பிள்ளை பிறந்தவனே எனக்கு அவ்வளோ கஷ்டம், வலி. பிள்ளை பேர் வச்ச நீங்கள் போகிற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? யாபேஸ் தான் பேர் வைக்கணும். அவ்வளோ பேர். யார் தான் பிரசவத்தில் வலி இல்லாமல் பெக்கா? ஆப்ரேஷன் வலி இல்லையாம்மா? தோத்திரம். அப்போ என்னைக்கு வைக்க வேண்டியதில்லை. ஆனால் நார்மலாக பெற்றா எல்லாம் போகிற அப்படி தானே, வலி தானே. நான் ஆப்ரேஷனே பண்ணாலும் வலியாக இல்லாமல் இருக்க, பிறகு வலிக்கும். காஷ்டமாக இல்லைன்றாங்க. நான் சொல்கிறேன், ஆப்ரேஷனே பண்ணாலும் அந்த நேரம் வேணால் மயக்க ஊசி போடலாம், எதாவது போடலாம். அதுக்கப்புறம் கஷ்டத்தை யார் படுதா? பிரசவத்துக்கு முன்னாடியும் கஷ்டம் தானேங்க. ஏன்னா அன்னைக்கு மட்டுமா கஷ்டம்? கருவு உருவானதுலேருந்தே அந்த பெண்ணுக்கு கஷ்டம் தானே. ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை சாப்பிடாதா இதை சாப்பிடாதா, கண்ணுக்கு முன்னாடி பிரியாணி திங்கிட்டு இருக்கும். கர்ப்பமான பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்குனே வறுத்து பொறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க சிலதெல்லாம். அதை சாப்பிடா இதை சாப்பிடாத கட்டுப்பாடு. ஒரு தாய் தான் அந்த வயிற்றில் உள்ள பிள்ளைக்காக என்னவெல்லாம் செய்கிறா, என்னென்ன கட்டுப்பாடெல்லாம் கிடக்குது. பிறந்த பிறகு விட மாட்டாங்க. சாப்பிட பிள்ளையை பாதிக்கு நீ பால் கொடுக்குறேன்றாங்க. எனத்தையாத ஒன்று சொல்லி கஷ்டப்படுறாள. இந்த தாய் யாபேசின் அம்மா சொல்லியிருக்கா, ஐயோ எனக்கு பிரசவத்தில் கஷ்டம், அதனால நீ யாரு துக்கத்தின் மகன் போ, பேரை வச்சு தொலைச்சிட்டா.
கூப்பிடுறவன் பூரா இப்படியே கூப்பிடுறான், துக்கத்தின் மகனே வா, துக்கத்தின் மகனே போ. டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கு, துக்கத்தின் மகனே உள்ளே நம்ம, துக்கத்தின் மகனே. பூரா கிளாஸ்ல கூப்பிடுறான், எல்லா பக்கமும் அவன் பேர். விளையாட வாரியா, துக்கத்தின் மேல விளையாட வாரியானா. இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, என்னை கூப்பிடுறவன் பூரா துக்கத்தின் மகனே கூப்பிடுறாங்களே, ஏன் எங்க அம்மா எனக்கு இந்த பேரை வச்சாங்கன்றான், அழுகிறான். ஆனா ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னைய என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்க கை என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்துல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலகி காத்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். அன்பானவர்களே, வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அவன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றான் இருக்கு. அவன் வேண்டி கொண்டதை அவனுக்கு தந்தருளினார்னு இருக்கு. யாபேசை இதுவரை பார்த்த பார்வை வேறு, கர்த்தர் பார்வைகளை மாற்றி யாபேசை ஆசீர்வதிச்சார். யாபேசை மட்டும்தானா, நம்மையும் கர்த்தர் அப்படி செய்வார். நம்புறீங்கன்னா கர்த்தர் உங்களை செய்வார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஜெபிக்க போறேன். நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. பவுல் அப்படின்ற அப்போஸ்தலன் நமக்கு தெரியும், கப்பல் சேதத்துல கரை ஒதுங்குறாங்க, கப்பல்லாம் உடஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் பலகைகளை பிடிச்சி நீந்தி ஒரு கரையில ஒதுங்குனா அந்த கரை தீவு, அது மெலித்தா தீவு. அங்க போயிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு துணிமணியெல்லாம் கொடுத்து அவங்கள அரவணைச்சி, குளிர் அதிகம், நெருப்பு போட்டு குளிர் காயிறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு போய் கொஞ்சம் விறகுகளை பொறுக்கிட்டு வந்து போடுறாங்க. பவுலும் அவனுக்கு பங்குக்கு போயிட்டு விறகு பொறுக்கிறான். அப்படி பொறுக்கிட்டு வரும்போது இந்த விறகுக்குள்ள ஒரு கொல்லிவாய் சர்ப்பம், ஒரு பாம்பு ஒன்று உள்ள இருந்திருக்கு. அது தூக்கிட்டு வரும்போது அவனை கடிச்சிட்டு விரல்ல தொங்கிக்கிட்டே இருக்கு. இப்படியே நிற்கிறான். பவுல் அது ரொம்ப மோசமான பாம்பு. அதை உதறி போட்டான அந்த பாம்பு அந்த நெருப்புல விழுந்து அது செத்து போனது. எல்லா ஜனங்களும் அவனை பார்க்குறாங்க, இவன் ஒரு கொலைபாதகன் சொல்றாங்க. இவன் ஒரு கொலைபாதகன், தண்ணீருக்கு தப்பி நீந்தி பிழைச்சி, கப்பல் சேதத்துல பிழைச்சி இவனை பழி, இவனை விடல, இப்ப சாக போறான். இந்த பாம்பு கடிச்சா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவான், செத்து போயிடுவான் அப்படின்னு அந்த தீவு மக்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஊருக்கு தெரியும் அந்த பாம்பை பத்தி. அது ஒரு மோசமான பாம்பு, அது இவனை கடிச்சிருச்சு, அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு வைத்தியம்லாம் கிடையாது. அவன் மரிச்சு போயிடுவான்னு அவனே, எல்லா கண்களும் அவனே பார்த்துட்டே இருக்கு. இந்த பார்வையை நான் சொல்றேன். உலகம் அவனை பார்க்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து அவன் மயங்கிடுவான், கீழே விழுந்துருவான், வீக்கம் கண்டு மரித்து போவான் என்று எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு இதுதான் விதி, இவன் தலைவிதி, அவ்வளவு முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே ஆகல, அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். வசனம் அப்படி சொல்லுது, அவைகள் வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்பதான் சொன்னாங்க கொலை பாதகன்னு, கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்றாங்க இவன் யாரு, தேவன்னு சொல்றாங்க. ஏன்னா வழக்கமா எத்தனையோ பேருக்கு இது கடிச்சு செத்து போயிருக்காங்க. ஆனா இவனை கடிச்சு ஒன்றும் ஆகலன்னா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் தேவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் பவுலை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். பவுலை அற்பமாக கேவலமாக பார்த்த, அல்லது தவறாக முடிவு செய்யும் அளவுக்கு பார்த்த பார்வையை கர்த்தர் மாத்தி அவனை உயரமாய் கர்த்தர் வைத்தார். பின்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் ஏற்றி அவங்கள எல்லா ஜாமானும் ஏற்றி அவங்கள வழி அனுப்பி வச்சதை பார்க்குறோம். அந்த ஊர் தலைவனுடைய தகப்பனாரை கர்த்தர் சுகமாக்கினார் பார்க்குறோம். அந்த ஊரே கர்த்தரை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். தீவார் பாராட்டின் அன்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல, அதிகமாக அன்பு கூர்ந்தார்கள். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், இந்த உலகம் உங்களை பார்த்து எப்படி பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால உலக பார்வைகளை மாற்றி ஆச்சரியமாக பார்க்க வைப்பார். ஆமென். நானும் சாட்சி சொல்ல முடியும், எத்தனையோ பேர் என்னை அற்பமாக பார்த்தவங்களுக்கு முன்னாடி என்னை ஆச்சரியமாக பார்க்கும்படி வைத்தார். நீ தப்பா செய்யற, நீ தவறா போற அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி, இல்ல நீ தான் சரியா செய்திருக்கிறாய் என்று சொல்லும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நான் நிறைய நடந்த சம்பவங்களை சொல்லிட்டே போலாம். ஆண்டவர் அப்படி மாற்ற முடியுங்க. கர்த்தர் உயர்த்தி வைக்கிற தேவன். அல்லேலூயா. இவனெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண ஒரு இடத்துல, அந்த இடத்துல கர்த்தர் வச்சு ஆசீர்வதிக்கிறாரு.
ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி வைக்கிறாரு. தேவன் மேன்மையான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ண போறோம். இருக்கிற இடத்துல கர்த்தர் முன்பா கண்களை மூடி ஒரு முறை கூட தாழ்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியா நீங்க போறீங்களா? உங்களை இந்த உலகம் வந்து அற்பமா பாக்குதா? நீங்க இந்த இடத்துல கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. யாப்பேஸ் ஜெபம் பண்ணா எல்லாரும் இனி துக்கத்தின் மகன் என்று சொல்றாங்க. ஐயா ஆண்டவர், நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உலகம் சொல்ற வார்த்தையை மாற்றும் ஆண்டவர்ன்னு சொன்னா இன்னைக்கு உங்க கண்கள்ல சில சொட்டு கண்ணீர் வெளியே வரட்டும். தேவனுடைய பிள்ளைய உங்களை அற்பமா பார்க்கிற கண்களுக்கு முன்னாடி தேவன் ஆச்சரியமா மாத்தணுமா? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ரூத் மாதிரி சிலர் இருக்கலாம். இந்த உலகம் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லலாம். பிழைக்க தெரியாது சொல்லலாம். தப்பான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பி போறாள இவ தவறான முடிவு எடுத்திருக்கான்னு இந்த உலகத்துல சொல்லலாம். பிரைஸ்ல கர்த்தர் உன் வாழ்வில எல்லாருடைய பார்வையை மாத்தி உன்னை ஆச்சரியமா வைக்க முடியும். தேவனுடைய பிள்ளைய ஆச்சரியமா வைக்க முடியும். கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனால் கூடும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிருபையா என் மேல இறங்குங்க. ஆண்டவரே, சொல்லு, கிருபையா என் மேல இறங்குங்க. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே பார்வைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, மக்களின் மனநிலையை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, எங்கே தாழ்த்தப்பட்டோமோ அங்கே உயர்த்தப்பட ஆண்டவரே கிருபை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்கே தலை குனிந்து போனோமோ அங்கே தலைநிமிர செய்வதற்கு தேவன் போதுமான தேவனாய் இருக்கிறார். கேவலமாய் பேசின வார்த்தைகள் ஆச்சரியமாய் பாராட்டும்படியாக தேவன் செய்ய போதுமானவர் என்று கைகளை தட்டி ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. வல்லமை, வல்லமை, வல்லமை. இக்காமா நதரா ஷபலதா ரமனபா ஈமானா தியாராதா ரமோன் யக்கலதா ரபா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆகாதுன்னு சொன்ன சொந்தக்காரங்க நீதான் வேணும்னு சொல்லும் அளவுக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குமே லாய்க்கில்லாதவன் என்று சொன்ன இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம், நீ பிரயோஜனமானவன் சொல்லும்படி தேவன் செய்வார். மகளே, சகோதரா, கர்த்தர் இப்படி செய்ய முடியும். நீங்க உண்மையா ரூத்தை போல, ஆமென், பவுலை போல, யாபேசை போல, தேவ சமூகத்தில் ஆமென் தாவீதை போல கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருக்காக நிற்போமானால், உண்மையாய் தேவ சமூகத்தை ஜெபிப்போமானால், தேவனாகி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமாய் பார்க்கும்படி உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போதுமான தேவனா இருக்கிறான். இவெல்லாம் என்ன செஞ்சிட போறான்? இவன் என்ன சாதிச்சிட போறான்? பாரு, இவ கஷ்டப்பட போறான், இவளு குடும்பம் கஷ்டப்பட போகுதுன்னு பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பதாக மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கிற அளவுக்கு தேவனை வைப்பார். அநேகருக்கு ஆறுதல் சொல்லும்படி உன்னை வைப்பார். மகளே, ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வதற்கு போதுமான தேவனா இருக்கிறார். போதுமான தேவனா இருக்கிறாரு. போதுமான தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஷகரதரமோ. கர்த்தர் மாற்ற முடியும். தேவனுடைய கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தர் மாற்ற முடியும். கர்த்தர் மாற்ற முடியும். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சொந்தத்துல நம்ம எங்க அத்தை பொண்ணு ஒண்ணு, அவங்க விசுவாசி, திருமணத்திற்கு பொண்ணு கேட்டப்ப கொடுக்கல. அவங்க பொண்ணு கொடுக்கல. காரணம், ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பொண்ணு தரல. ஆனால் காலங்கள் ஆனது. ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த திருமணமான பெண், எனக்கு தரமாட்டேன்னு சொன்ன பெண்ணு திருமணமாகி அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, நல்லபடியாக 2 பேர் வாழணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணோம், 2 பேர் நல்லா வாழ்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பொண்ணு தரமாட்டேன்னு பொண்ணுக்கே ஜெபம் பண்ணி வாழ வச்சிருக்குது. கர்த்தர் எங்கே கொண்டு நிறுத்துறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் எங்கே கொண்டு நிறுத்தாரு தெரியுமா? அன்னைக்கு பார்த்தாங்க இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான், பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா. இன்னைக்கு வந்து சொல்றாங்க, இப்போ கூப்பிடுறாங்க, விசேஷத்துலாம் கூப்பிடுறாங்க, வந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ அப்படி ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. கர்த்தரை மையப்படுத்துவோமா? நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன், ஆண்டவர் நம்மை அற்பமாக பார்த்தவங்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைக்க அவரால் முடியும். அவரால் முடியும். அவரால் முடியும். நான் ஜெபம் பண்ண விரும்புகிறவங்களுக்காக அன்பான ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு ஒரு வேதனையோடு சூழ்நிலைகளிலே வந்திருக்கலாம். ஆண்டவரே,
ஆண்டவரே, பலருடைய கண்களுக்கு முன்பாக பூனி குறுகி நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, உடைந்து போய் நொறுங்கி போய் எனக்காக ஒரு எதிர்காலம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியில ஆண்டவரே மனக்கவலையோடு பாரத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்க ஆண்டவரே. அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை கனப்படுத்தி உயர்த்துங்கப்பா. வேண்டிக் கொண்டபடி எல்லாம் கர்த்தர் தந்தருளினான்னு இருக்க, சகோதரர்களை கனம் பெற்றான் இருக்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அப்படி உயர்த்தி வைக்க ஜெபம் பண்ற ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாட்சிகளை வருகிற காலத்துல தார். இந்த மே மாதம் முதல் ஆண்டவர் தாமே பலருடைய பார்வைகளை மாற்றி சாட்சியாக நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.